ஸ்பெஷலா ஒன்று பண்ணி தர போறேன். என்ன தெரியுமா? தவளை அடை. தவளை அடையா? தவளை அடை இல்ல, தவளை அடை. தவளை தவளை அடை. அதுக்கு என்னென்ன வேணும்னா, என்னென்ன வேணும்? 1 கப் அரிசி, பச்சரிசி, 1/4 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைப்போம். கழுவி 4 தடவை கழுவி நம்ம இதை ஊற வைப்போம். சரியா? பருத்தி எல்லாம் இதுல கொட்டி கழுவ ஊற போடுவோம். இது ரொம்ப கரகர முறுமுறுன்னு இருக்கும். வெளியே ரொம்ப கரகரன்னு இருக்கும், உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். செஞ்சு தட்டுமா? செஞ்சுட்டாங்க. இதை நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நல்லா 4 தடவை அரிசியை நல்லா பருப்பு எல்லாம் போட்டு கழுவிட்டு வந்துட்டேன். இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு எப்படி அரைக்கணுங்கிறத நான் சொல்றேன். அரிசி 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அரிசியில இந்த தண்ணி எல்லாம் வடிச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அரிசி தண்ணி இல்லாத அந்த அரிசியை மட்டும், இந்த பருப்பை மட்டும் கொரன்னு அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு மாவு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, கொரன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொரன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். குருணையா, கொஞ்சம் குருணையா பெரிய ரவை சைஸுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ மீதி இருக்கிற அரிசியும் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப மிச்சம் இருக்கிற அரிசி மாவையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் அரிசி ஊற வச்ச தண்ணிய போடல, வேற தண்ணிய கொஞ்சமா ஊத்தி பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு பாருங்க. கெட்டியா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். தண்ணி ஊத்தி இருக்கேன், கொஞ்சமா ஊத்தி கொரன்னு நோய் மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டு மாவை நம்ம கரைச்சி வச்சிடலாம். 8 மணி நேரம் இது புளிக்கணும், மாவு புளிக்க வைக்கணும். நான் மாவு உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சிடறேன். நாளைக்கு அடை செய்யும் போது 8 மணி நேரம் கழிச்சு அடை செய்யும் போது உங்களுக்கு காட்டும். 8 மணி நேரம் மாவு பாருங்க நல்லா இப்படி புளிச்சிருக்கு. இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு தான் இந்த அடைக்கு ரொம்ப டேஸ்டா கூட்டி கொடுக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பை ஊற வச்சிருக்கேன். அந்த பாசிப்பருப்பை இதுல போட்டுடலாம். இது வாய்க்கு சாப்பிட வாயில வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு பாசிப்பருப்பை ஊற வச்சு போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். அந்த தாளிப்பு தான் இந்த அடையை ரொம்ப டேஸ்டா கூட்டி கொடுக்கும். அந்த தாளிப்பை போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க, கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறேன். அதோட 1-2 பொடிச்ச மிளகு போடுறேன். கொஞ்சம் சீரகம் போடுறேன். நல்லா இதெல்லாம் பொரியணும். ஒரு 5-6 வரமிளகாய கிள்ளி இதுல சேர்க்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும், செவக்க பொரியட்டும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா பொரியிற போதே நல்ல வாசனை வருது. இந்த தாளிப்பு தான் இந்த அடைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 4-5 பச்சை மிளகாய பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அந்த பச்சை மிளகாய போட்டுறேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். அதுல இப்போ ஸ்டவ் சின்னது பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த தாளிப்பை அந்த மாவுல போட்டுடலாம். தாளிப்பை போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பவுடரை போடுறேன். இதுல போட்டு மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். பாத்தீங்களா எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாத்தீங்களா? மாவு இது போலதான் இருக்கணும். இந்த தாளிப்பு தான் இந்த அடைய ரொம்ப டேஸ்ட் கொடுக்க வைக்கும். இப்போ அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம்.
இப்ப நான் கெட்டியான உருளி ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த காலத்துல எல்லாம் வெங்கல உருளி வச்சிருப்பாங்க வீட்டுல. வெங்கல உருளியில செய்வாங்க. இதுக்கு செய்யறதுக்கு ஒரு கெட்டியான பாத்திரம் வேணும். உங்ககிட்ட இண்டோலியம் வாணலி இருந்தா அந்த இண்டோலியம் வாணலியில பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் எண்ணெய் ஊத்துறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்துங்க. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் காயட்டும். இப்ப காஞ்சிருச்சு. இதுல மாவு விடலாம். இப்ப நானு இதுல 2 கரண்டி மாவு விட போறேன். மாவு விட்டுருக்கேன். இத 10 நிமிஷம் ஸ்லிம்ல வச்சு வேக விடலாம். இந்த அடை வயசானவங்களால அரையோ ஒன்னோ தான் சாப்பிட முடியும். இது சின்ன பசங்களா இருந்தா 2 அடை சாப்பிடலாம். இது பாதி சாப்பிடுற போதே வயிறெல்லாம் ஃபில் ஆன மாதிரி ஆயிடும். நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடும். நான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாதி அடைக்கு மேல வயசானவங்களால சாப்பிட முடியாது. அதுவே வயிறு ஃபுல்லா காட்டும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஸ்லிம்லயே வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ மாவு போட்டு 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, திருப்பி போடுறேன். பாருங்க எப்படி மொறு இங்க வந்திருக்குன்னு பாருங்க. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். நல்லா இந்த பக்கமும் வேகட்டும் 10 நிமிஷம். இப்போ மூட வேண்டாம், அப்படியே வேகட்டும். இப்ப இந்த அடை நல்லா பாருங்க, 2 பக்கமும் நல்லா முறுவலா வெந்துருச்சு. பாருங்க, இந்த பக்கமும் வெந்திருக்கு, முறுவலா இருக்கு. இந்த பக்கமும் வெந்துருச்சு. இப்ப இந்த அடைய நம்ம எடுத்துடலாம். இப்போ இன்னொரு அடைய பண்ண போறேன். இந்த மாவுல ஒரு 4 அடை அப்படிதான் வரும். ஆனா 5 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா சாப்பிடுற போதே உங்களுக்கு நல்லா வயிறு ஃபில்லாகிற, 1 சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லாகிறதுனால இதை 4 பேர் சாப்பிடலாம். 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம். இதுக்கு இப்போ திருப்பி மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். பாத்தீங்களா, அடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப பாரம்பரியமான பழைய காலத்து நம்ம பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்த டிஃபன் இது. இதை நான் கொண்டு போய் எங்க பேத்திக்கு கொடுக்க போறேன். நீங்களும் இது போல அடை செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.